மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு நடந்த கணக்கு பதிவியல் தேர்வுக்கு கொஸ்டின் பி அதற்கான ஒரு மதிப்பெண் வினாவுக்கான வினா விடைகளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் உபயோகமாக இருக்குங்கிறக்காண்டி போடப்பட்டிருக்கு. அனைத்து மாணவர்களும் பார்த்து பயனடைய வேண்டியது. டேலியில் எது முன்கூட்டியே வரையறுக்கப்படாத குழு, கொடுபட வேண்டிய செலவு, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும், புதிய கூட்டாளி கொண்டு வந்த நற்பெயர், குட்வில் brought பை நியூ பார்ட்னர், பொறுப்புகளை காட்டிலும் மிகுதியாக உள்ள சொத்துக்கள், முதல் கேபிட்டல், வருவாய் செலவின கணக்கு, பெயரளவு கணக்கு, நாமினல் அக்கவுண்ட். ஏபி மற்றும் சி கூட்டாளிகள் 4:2:3 என்ற விகிதத்தில் லாப நட்டை பகிர்ந்து வந்தனர். சி விலகுகிறார். அப்போ புதிய லாபப்பெயர் வீதம் 2:1. பின்வருவற்றில் இது நிதி ஓட்ட பகுப்பாய்வின் பயன்பாடு அல்ல. நிறுவனத்தின் நீர்மைத்தன்மை மற்றும் கடன் தீர்க்கும் திறன், லிக்விடிட்டி அண்ட் சால்வன்சி ஆஃப் ஏ பிஸ்னஸ் கன்சர்ன். பின்வருவற்றில் இது நிதிநிலை பகுப்பாய்வின் கருவி அல்ல. நிர்ணயிக்கப்பட்ட அடக்க விலை, ஸ்டாண்டர்ட் காஸ்டிங். கூட்டாளி சேர்ப்பின் போது புதிய கூட்டாளி நற்பெயருக்காக கொண்டு வரும் தொகை யாருடைய முதற்கணக்கில் வர வைக்கப்படும். பழைய கூட்டாளிகள், தி ஓல்டு பார்ட்னர்ஸ். பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க. எடுப்பு மீது வட்டி, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொறுத்து பார்க்க. அதுக்கு ஆவண்ணா, பி ஆன்சர். அதுக்கடுத்து உறுப்பிழப்பு செய்த போது பங்கு முதல் கணக்கு எதில் பற்று வைக்கப்படுகிறது. அழைக்கப்பட்ட தொகை. பின்வருவற்றில் எது சரியானது. உயர் லாபம் = சராசரி லாபம் மைனஸ் சாதாரண லாபம். சூப்பர் ப்ராஃபிட் = ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட். எதிர்ப்பதிவு சான்றாணம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது. அலுவலக பயன்பாட்டுக்காக. வங்கியிலிருந்து எடுத்த ரொக்கம். வித்ட்ராயல் ஆஃப் கேஷ் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். சொத்துக்களை வாங்கி பங்கில் வெளியிடும் போது வரவு செய்யப்படும் கணக்கு பங்கு முதல், ஷேர் கேபிட்டல் கணக்கு. அக்கவுண்ட். விலகும் கூட்டாளிக்குரிய தீர்வு தொகை உடனடியாக செலுத்தப்படாத போது அது மாற்றப்படும் கணக்கு விலகும் கூட்டாளிகளின் கடன் கணக்கு. ரிட்டையரிங் பார்ட்னர்ஸ் லோன் அக்கவுண்ட். ஒரு மன்றத்தில் உள்ள 500 உறுப்பினர்கள் ஆண்டு சதமாக ரூ.500 செலுத்துகின்றனர். நடப்பாண்டில் குடியிட சந்தா பெறப்படாது. முன்கூட்டி பெற்ற சந்தா 300. வருவாய் நஷ்ட கணக்கில் காட்டப்பட வேண்டிய சந்தா தொகையினை கண்டறிவோம். ரூ.50,000 50,000. கூட்டாளியிடமிருந்து நிறுவனம் கடன்களை பெற்றிருந்தால் அந்த கடன்களுக்கு இந்திய கூட்டமைப்பு சட்டம் 1932 படி வழங்கப்படும் வட்டி வீதம் ஆண்டுக்கு 6% per annum. விற்பனை மூலம் பெற்ற வருவாய் ரூபாய் 4,00,000. விற்பனை மூலம் பெற்ற வருவாய்க்கான அடக்க விலை 1,50,000. நிர்வாக செலவு 50,000. விற்பனை செலவுகள் 8,800. நிகர லாபம் 1,90,500. ஏ. ஒரே வகை நிறுவனங்களின் சராசரி லாபமாக கருதப்படுவது சாதாரண லாபம், நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். கடனாளிகள் இறுதி இருப்பு 20,000. பெற்ற ரொக்கம் 1,40,000. கடன் விற்பனை 1,20,000 எனில் தொடக்க இருப்பு ரூபாய் 40,000. ஆக மாணவர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல்கம் டு சென்டர்மின் அக்கௌண்ட்ஸ் அண்ட் காமர்ஸ் சேனல்.